டு ஏஞ்சல்ஸ் ஹேவ் ஃப்ரீ வில்? வானவர்களுக்கு என சுய விருப்பம், சுதந்திரமாக விருப்பம் கொள்ளக்கூடிய சக்தி உண்டா, சுய உணர்வு பெற்றவர்களா என்று கேட்குறீங்க. கேள்வி எண் 2426. வானவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம். அவர்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். 2வது அத்தியாயத்தின் 30வது வசனம், 39வது அத்தியாயத்தின் 75ஆம் வசனம், நிறைய வசனங்கள் உண்டு. இறைவனை வணங்கக்கூடியவர்கள் வானவர்கள். அதே போல் வானவர்களில் வந்துட்டு பல்வேறு பிரிவினர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் வந்துட்டு ஒவ்வொரு வானவருக்கும் ஏதேனும் ஒரு பணியை கொடுத்து தான் வைத்திருக்கிறான். உதாரணமாக 32வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் உயிரை கைப்பற்றுவதற்கு வானவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதே போல் வேறு சில வானவர்கள் வந்துட்டு மனிதர்களை கண்காணித்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பதிவு செய்வதற்கு என்று வானவர்களை அமைத்திருக்கிறான். 82வது அத்தியாயத்தின் 10 மற்றும் 11வது வசனம், இந்த மற்ற வசனங்கள் உண்டு சான்றாக. அதே போல் மனிதர்களை பாதுகாப்பதற்கு என்ற வானவர்கள் இருக்கிறாங்க. 82வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம் ஆதாரமாக இருக்குது. அப்புறம் அதே போல் வானவர்கள் மறுமையில் நல்லவர்களுக்காக பரிந்துரை செய்வாங்க. அதற்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கா, வானவர்கள் நியமித்திருக்கிறான். 53வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனம் இருக்குது. எனவே அவர்கள் சுய உணர்வு பெற்றவர்களாக தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக தான் அல்லாஹ் அவர்கள் அமைத்திருக்கிறானே தவிர சிலர் ரோபோக்கள் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர்கள் சுய உணர்வோடு தான், சுய விருப்பத்தோடு தான் அல்லாஹவை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை அமைத்திருக்கிறான். உதாரணமாக 40வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வானவர்கள் மனிதர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்க, பிரார்த்தனை செய்வாங்க என்ற கருத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவங்க மனிதர்களுக்காக பிரார்த்தனையும் செய்கிறாங்க. இது 42வது 5வது வசனம், 33வது 43வது வசனங்கள் எல்லாம் நம்ம இதை பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய மிக முக்கியமான ஒரு இலக்கணத்தை விளக்கக்கூடிய வகையில் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன். அல்லாஹ் ஏவியதில் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறானோ அது அப்படியே செய்வார்கள். கூடுதல் குறைவுங்கிறது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அப்படியே செய்ய வேண்டியது. இதுதான் வானவர்கள். வானவர்கள் சுய உணர்வோடு, சுய விருப்பத்தோடு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான்.